ரீத்துக்குட்டி சாப்பிட வரியா? ஆனா என்ன ஸ்பெஷலு? ரசமும் அதுக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு தான். ரசமா? ரசம்லாம் எனக்கு வேண்டாமா. ரீத்துக்குட்டி, இந்த ரசத்தை நீ இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. சாப்பிட்டனா வேணும் வேணும்னு கேப்ப. அப்படியா? சரி தாமா. குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு ரசம். அது என்ன ரசம்னா தேங்காய் பால் ரசம். ஒரு வாட்டி இதை செஞ்சுட்டீங்கன்னா இந்த ரசம் தான் இனிமே செய்வீங்க. இது செய்ய ஒரு லெமன் சைஸ்க்கு புளி, ஒரு ஸ்பூன் கல்லுப்ப தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இன்னொரு பாத்திரத்துல ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி, கொஞ்சமா மஞ்சத்தூள், புளியும் கல்லுப்பும் கரைச்சி வச்சிருந்த அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆனதும் அடுப்புல வச்சு தட்டு போட்டு மூடி கொதிக்க விடுங்க. மிக்ஸி ஜார்ல ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரகத்தை அரைச்சிட்டு இதோட 4 சின்ன வெங்காயம், 6 பல்லு பூண்டு தோலோட சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கை அளவுக்கு தேங்காய் தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு திக்கான தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப ரசம் கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இதோட மிளகு ஜீரகம் வெங்காயம் பூண்டு அரைச்ச பவுடர் சேர்த்து கலந்து நல்ல கொதி வந்ததும் இதோட திக்கா அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பாலும் சேர்த்து கலந்துடலாம். இது லைட்டா ஒரு கொதி வந்ததும் தட்டு போட்டு மூடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் தாளிப்பை நம்ம ரசத்தோட சேர்த்துடலாம். கடைசியா கொத்தமல்லி நல்லா பொடிசா நறுக்கி இதோட சேர்த்து சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், சூப்பர் அண்ட் டேஸ்டியான தேங்காய் பால் ரசம் ரெடி. இது ரசமே பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தேங்காய் பால் ரசத்தை நல்லா சுட சுட சாதத்தோட நல்லா பிசைஞ்சு அதுவும் சைட் டிஷ்க்கு இந்த உருளைக்கிழங்கு வறுவலை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கான விடுகதை: வயதான பலருக்கு புதிதாக ஒரு கை. அது என்ன?